இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சில விஷயங்கள்ல ரெண்டாவது வாய்ப்பு நல்லபடியா அமையும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க இன்னொரு தடவை அவருக்கு ஒரு வாய்ப்பு தந்தா மேபி உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு தெளிவான ஒரு முடிவு தெரியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அண்ணி. சொல்லி முடிச்சிட்டியா எலி? இப்ப நீ சொன்னியே என் ஹஸ்பண்ட் என்ன இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்காரு, பாவை மேல உயிரிய வச்சிருக்காருன்னு சொன்னியே, அது எனக்கும் தெரியும். ஆனா நான் அந்த மனுஷனை எவ்வளவு லவ் பண்ணேன்னு உனக்கு தெரியாது. எங்க அப்பாவுக்கு அப்புறம் இந்த உலகத்திலேயே நான் அளவுக்கு அதிகமா நேசிச்சது செழியனைத்தான். அவர் மேல நான் வச்சிருந்த லவ் தான் என்ன இந்த அளவுக்கு அவரை வெறுக்க வைக்குது. அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்கன்னு சொன்னல ஏன் ஐலி, நான் அப்படி யோசிக்காம இருப்பேன்னு நீ நினைக்கிறியா? ஒரு தடவை இல்ல, பல தடவை, நான் பல தடவை அப்படி யோசிச்சிருக்கேன். ஆனா அதுக்காக நான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஏண்டா அப்படி யோசிச்சோன்னு நினைக்கிற மாதிரி அவர் ஒரு காரியத்தை பண்ணிடுவாரு, என்ன அப்படி உடைச்சிருவாரு. இது எல்லாத்தையும் விட அவர் பண்ண பெரிய தப்பு அவர் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கைய உடைச்சது. அத பத்தி எல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிறது வேணா எனக்கு புரியாம இருக்கலாம், ஆனா பாவையோட சூழ்நிலை எனக்கு புரியுதா நீ? ஏன்னா நானும் பாவையும் ஒண்ணுதான். அவ எப்படி அவ அப்பா மேல தப்பு இல்லைன்னு நம்பிட்டு இருக்காளோ அதே மாதிரிதான் நானும் எங்க அம்மா மேல எந்த தப்பு இல்லைன்னு நம்பிட்டு இருக்கேன். ஏன்னா என் நம்பிக்கையும் சரி, பாவையோட நம்பிக்கையும் சரி, அத உங்களால புரிஞ்சுக்க முடியாதே. இங்க பாரு ஐலி, சில விஷயங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சா வச்சதுதான், அத மறுபடியும் கண்டினியூ பண்றது முட்டாள்தனம்னு நான் நினைக்கிறேன். இல்ல அண்ணே, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐலி தயவு செஞ்சு நீ இந்த டாபிக்க பத்தி இனிமே என்கிட்ட பேச வேண்டாம் பிளீஸ் ஐலி. இதுவே கடைசியா இருக்கட்டும்.